ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புனிதமான மார்கழி மாதத்தில் இன்று 3வது நாள். திருப்பாவையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடவே ஆண்டாளின் பெருமையையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சூடி கொடுத்த சுடற்கொடியாயிற்றே அவள். இன்றைக்கும் அவள் சூடி கொடுத்த மாலையைத்தான் திருமலை திருவேங்கடவன் மார்கழி மாதத்தின் முதல் நாள் சூடிக்கொண்டிருப்பான். முதல் நாள் மட்டுமல்லாது மீதி உள்ள 29 நாட்களும் ஆண்டாள் சிறுவில்லிபுத்தூரிலிருந்து கொடுத்து அனுப்பிய வைரக்கிளியை தன் தோளில் ஆண்டாளின் நினைவாகவே சூடிக்கொண்டிருப்பானாம் திருவேங்கடவன். என்ன ஒரு பிரீத்தி, என்ன ஒரு காதல்! ஆண்டாளின் பெருமை சொல்லி மாழாது. 3வது பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவிக்கிரம அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள். தன்னை குறுக்கிக் கொண்டு வாமனனாய் பின் ஓங்கி உலகளந்த உத்தமனாய் மூவுலகத்தையும் அளக்கும் உத்தமனை பாடி நோன்பு நோற்போம் வாருங்கள் என்கிறாள் ஆண்டாள். உத்தமன் பேர்பாடி என்கிறாள். உத்தமன் என்பவன் யார்? மனிதர்களில் 3 வகை உண்டு. உத்தமன், மத்திமன், அதமன். அதமன் என்பவன் தான் வாழ்வதற்காக பிறரை அழிப்பவன். அரக்க இனத்தைச் சார்ந்தவர்கள் அரக்கர்கள். மத்திமன் என்பவன் தானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். 3வது உத்தமன். பிறர் வாழ்வதற்காகவே தன்னை தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள். கண்ணபரமாத்மாவும் உத்தமன்தான். நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை குறுக்கிக் கொள்பவன். அர்ஜுனனுக்காக போரில் நின்று அம்புகள் அனைத்தையும் தாங்கியவனாயிற்றே. ஆக அப்படிப்பட்ட உத்தமனை பற்றி பாடுவோம் என்கிறாள் ஆண்டாள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நம்முடைய நோன்புக்கு அனைவரும் நீராடிவிட்டு வாருங்கள் என்கிறாள். முதல் 3 பாடலிலும் ஆண்டாள் நீராடுதல் பற்றி பேசுகிறாள். நீராடுதல் என்பது உடல் தூய்மை மட்டுமல்லாது உள்ள தூய்மை என்றும் நீராடுதலை பற்றி ஆண்டாள் பேசுகிறாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து. நமது நாடெல்லாம் மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும். மும்மாறி என்றால் மாதம் 3 முறை மழை பெய்ய வேண்டும். ஒரு நாள் மழை, 9 நாட்கள் அது காய வேண்டும். அடுத்து ஒரு நாள் மழை, 9 நாட்கள் காய வேண்டும். அடுத்து ஒரு நாள் மழை, 9 நாட்கள் காய்தல். இப்படி மாதம் மும்மாறி தீங்கின்றி இப்போது போல் வெள்ளம் வந்து நாட்டை அழிப்பது போலல்லாமல் மாதம் மும்மாறி நாடெல்லாம் பெய்ய வேண்டும். எனக்கு மட்டும், என் ஊருக்கு மட்டும் மழை என்றில்லாமல் நாடெல்லாம் அனைத்து இடங்களிலும் மழை பொழிய வேண்டும். அப்படி ஆண்டாள் கூறியது போல மழை பெய்தால் தண்ணீருக்காக யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை நமக்கு இருக்காது. ஆண்டாளின் பொது உடைமை பாடல்கள் தோறும் மிளிர்வது மிக மிக அழகு. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள. மழை ஒழுங்காக பெய்ததால் நெற்பயிர்கள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்துள்ளன. நெற்பயிர்களின் ஊடே மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன. எத்தனை வளம் பாருங்கள்! அன்றைக்கு 30 கோடி மக்கள் இருந்தபோதும் சரி, இன்றைக்கு 130 கோடி மக்கள் இருந்தபோதும் சரி, அன்றாட அடிப்படை உணவுக்காக அடுத்தவர்களை எதிர்பார்த்ததில்லை நம் பாரத தேசம் என்று பெருமிதம் கொள்கிறாள் நமது ஆண்டாள். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. குவளை பூக்களில் உள்ள தேனை உண்டு வரிவண்டுகள் கண் துயில்கின்றதாம். ஆயர்பாடியில் உள்ள பசுக்கள் வளமான பாலை மிகுதியாக குடம் குடமாக சொரியும் வளம் இருந்தது. வள்ளல் தன்மை கொண்ட பசுக்கள், கேட்காமலேயே பாலை சொரியும் பசுக்கள். எப்படி அந்த அர்ஜுனன் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு 700 ஸ்லோகங்களில் நம் கண்ணன் பகவத்கீதையில் பதிலளித்தானோ, அதேபோல பசுக்களும் வள்ளல் தன்மையுடன் இருந்தனவாம். அர்ஜுனனிடம்
கண்ணன் ஒரே வார்த்தையில் சண்டையிடு, வேறு எந்த எண்ணமும் வேண்டாம் என்று கூறியிருக்கலாம். ஆனாலும் தனக்கு தெரிந்த அத்தனை பதிலையும் எப்படி அர்ஜுனனுக்கு வாரி வாரி வழங்கினானோ அதேபோல் பசுக்களும் பாலை வாரி வாரிச் சொரிந்தனவாம். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இந்த நோன்பை நோற்றால் நமக்கு நீங்காத செல்வங்கள் கிடைக்கும் என்கிறாள் ஆண்டாள். செல்வங்கள் என்றால் அழியும் செல்வங்கள் இல்லை, அழியாத நற்கதி கொடுக்கும் செல்வங்கள். புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்பதற்கு மாறான மோட்சத்தை, உஜ்ஜீவனம் அளிக்கும் செல்வத்தை கொடுப்பான் என்கிறாள் ஆண்டாள். திருப்பாவை என்றாலே கிருஷ்ண அவதாரம் குறித்து பாடப்படுவதுதான். அதிலே முதல் 10, அடுத்த 10, கடைசி 10 என பிரித்து அதில் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம். அதனால் அதை உத்தம அவதாரம் என்றும் போற்றுகிறாள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பது ஆண்டாளின் அனுகிரகம். முடிந்தால் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளை சென்று சேவித்து வருவோம். நாளை 4ஆம் பாடலை பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.